Day 4 of construction site visit Chennai projects. நம்ம இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார்க்கிங்க்கு நியர்பை இருக்கிற ஒரு சீலிங் ஏரியாவில் சீலிங் பிளாஸ்டரிங் ஸ்பேலிங் ஆகி கீழே விழுந்துருந்துச்சு. அதுக்கு நியர்பையாக இருக்கிற ஏரியா விழுகிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. இதுக்கு கீழே நிற்கிற காரை பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி சீலிங் பிளாஸ்டரிங் ஏன் விழுகுது, அது விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரிகாஷன் செய்யணும், ஒர்க்மேன்ஷிப் இது மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு நம்ம பல வீடியோஸில் சொல்லியிருக்கிறோம். இது அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோஸை பாருங்கள். இது ஒரு 4 day சைட் விசிட்டாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சேலமில் இருக்க ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சென்னையில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் ஒவ்வொரு சைட்லையும் நம்ம என்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணோம், எது மாதிரி ஒர்க்மேன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு 4th day. இன்னைக்கு ஃபியூ ப்ராஜெக்ட்ஸை நம்ம பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் கிளம்புறோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது மேடவாக்கம்ல இருக்கிற நம்ம G+2 ரெசிடென்ஷியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல. இந்த ப்ராஜெக்ட்ல 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே கிளைண்ட் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து ரோடு கொஞ்சம் நேரோவான ரோடா இருக்கிறதால நம்ம வந்து ரேம்ப் வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்றதால நம்ம பார்க்கிங் லெவலில் ரொம்ப லோவரா நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனாலேயே பார்க்கிங்கில் இருக்கிற கார் வந்து ரூஃப் ஹைட்டும் நம்ம வந்து பேஸ்மெண்ட்லேருந்து 11 feet போனதால ரொம்ப ஹைட்டாக இருக்கும், உயரமாக இருக்கும். அப்போ பெரிய லெவலில் நமக்கு வந்து ரெயின் வந்து உள்ளே ஹிட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்கிற ஐடியா என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம லிண்டல் லெவல்லையே நம்ம இங்கே ஒரு பீமை ப்ரொவைட் பண்ணி அதிலே பிரிக் ஒர்க் பண்ணியிருந்தா கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் நம்ம ஓகே சார், வெளியிருந்து பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது நீங்கள் லிண்டல் லெவல்லையே ஒரு பீமை ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கீழே காம்பவுண்ட் வந்துடும், மேலே பீம் வந்துடும். ஸோ இந்த விண்டோவோட கேப் என்னவோ இதுதான் உங்களுக்கு காம்பவுண்ட் வால் கேப்பாக இருக்கும். டோட்டலாக பில்டிங்கே ரொம்ப க்ளோஸராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எனிவே மேலே ஸ்ட்ரக்சர் வரும்போது நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒருவேளை அப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம லிண்டல் லெவலில் ப்ரொவைட் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா லிண்டல் லெவலில் பண்ணால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4 feet வரைக்கும் வந்துடும். சீலிங் நம்ம ரைஸ் பண்ணியிருக்கிறதால வேணா இஃப் நீடட்னா மேலேருந்து ஒரு 1 feet or 2 feet மாதிரி நம்ம ட்ராப்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இங்கே ஒரு பால்கனி வருது. இந்த இடத்துல நம்ம எலிவேஷனுக்காக எப்படி பிளான் பண்ணலாம், ஆல்ரெடி எலிவேஷன்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதோட ஹார்ட் காப்பி நம்ம பிரிண்ட் போட்டு கையில் வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இது மாதிரி ட்ராப்ஸ் ப்ரொவைட் பண்ணலாமா, இப்போ இங்கே வந்துட்டு உள்ள ரெயின் வாட்டர் ஹிட் இருக்குமா, அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே வந்து ஒரு சீட்டர் ப்ரொவைட் பண்ணலாம், ஒரு பெஞ்ச் மாதிரி அப்படிங்கிறத பற்றி எல்லாம் கிளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிண்டல் லெவலில் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்து லிண்டல் கான்கிரீட்கான ஒர்க் செய்யணும். இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி வயர் கட் ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சில் லெவலில் சில் கான்கிரீட் செய்திருக்கிறோம். விண்டோ எங்கே வருதோ அந்த லெவலில் சில் கான்கிரீட் பண்ணியிருக்கிறோம். சில இடத்துல 3 feet விண்டோ வருது, கிச்சன்லாம் 4 feet வருது. ஸோ அந்த கரெக்டான லொக்கேஷனில் இப்போ இது 4 feet ரைஸ் பண்ணி இங்கே சில் கான்கிரீட் நம்ம செய்திருக்கிறோம். சில் கான்கிரீட் பண்ணுறது நம்ம இந்த ஷியர் கிராக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக. நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லையும் செய்கிற மாதிரி ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம ஒரு மோனோலித்திக் கான்கிரீட்டாக தான் நம்ம செய்கிறோம். நார்மலாக வந்து வேஸ்ட் ஸ்லாப் மட்டும் செஞ்சுட்டு இந்த டேப்பரா அதுக்கு மேலே பிரிக் ஒர்க்கில் நம்ம படி கட்டுவோம். அப்படி பண்ணும்போது அந்த பிரிக் ஒர்க்குங்கிறது ஒரு டெட் லோடாக மாறிடுது. நம்ம மோனோலித்திக்காக செய்யும்போது அது டோட்டலாக ஒரு ஸ்ட்ரக்சரலி சவுண்டான ஒரு ஸ்லாப் நமக்கு கிடைக்கும். இந்த மோனோலித்திக்காக செய்யும்போது நமக்கு நார்மல் கன்சிஸ்டன்சிலேயே கான்கிரீட் நம்ம செய்வோம். அதே ஃப்ளாட் ஸ்லாப்பாக பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக போடுவோம். அது ப்ராப்பராக காம்பேக்ட் ஆகி அந்த ஸ்ட்ரென்த்தை ரீட்டைன் பண்ணாது. தென் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் 2A ஃபாலோ பண்ணி தான் நம்ம எஸ்டிமேஷன் ப்ரொவைட் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு டிஸ்கஷன்ல கிளைண்ட் வந்துட்டு இல்லை நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் 3க்கு நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் 2Aக்கும் 3க்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் வந்து வுட் விண்டோஸ் அண்ட் பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டீக் வுட் வித் பாலிஷில் நமக்கு வரும். ஸோ அதனால இது மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடியே மென்ஷன் பண்ணியிருந்ததாலையும் ஒன்னொன்லி நம்ம காஸ்டிங்கில் கொடுத்துருக்கிறதாலையும் கிளைண்ட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வசதியாக இருந்துச்சு. காஸ்ட்டை பற்றி பெரிய டிஸ்கஷன் பண்ணுறதுக்கே இல்லை. சொல்ல போனால் அவங்ககிட்ட எங்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை தான் சொன்னாங்க, நாங்கள் 2Aலேருந்து 3க்கு கன்வெர்ட் ஆகிறோன்னு. இது எது வரும் எது வராது, எதுக்கு ரேட் கம்மி பண்ணுவீங்க, எது ரேட் அதிகமாயிரும், அடிஷனல் காஸ்ட் என்னன்னு எந்த கேள்வியுமே எங்கிட்ட கேட்கல. ஏன்னா நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் டீடைல்டு அக்ரிமெண்ட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதால என்கிட்ட அதை பற்றி பேசவே இல்லை. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அவங்க கன்வே பண்ணாங்க. இன்னைக்கு இந்த சைட்டில் பிரிக் ஒர்க் பிலோ த ஸ்டேர் கேஸ் இங்கே ஒரு அவுட்டர் டாய்லெட் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுக்கான பிரிக் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம ஒன்னொன்னையும் நம்ம பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் லிண்டலுக்கு அப்புறம் ரூஃப் பீம் ஸ்லாப் மறுபடியும் அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் இது மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் தான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம்.
கிரவுண்ட் ஃப்ளோரில் எலக்ட்ரிக்கல் வால் சேசிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பைப்பிங் ஒர்க் எல்லாமே நம்ம செய்திருக்கிறோம். அதோட மெட்டல் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இனி புல் மார்க் வச்சு பிளாஸ்டரிங் பண்ணணும். இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸையும் நம்ம வந்து டேப் போட்டு கவர் பண்ணிடுறதால நமக்கு வந்துட்டு உள்ள இந்த மாற்று போய் அக்குமுலேட் ஆகிட்டு அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலையாக இருக்காது. இதுக்கப்புறம் நீ டேரெக்டாக புல் மார்க் வச்சுட்டு பிளாஸ்டரிங் பண்ணலாம். ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கும் இந்த வேலை ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்குது. கிளைண்ட்டோட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டீமோடையும் அடுத்து எப்படி இதை ப்ராக்ரஸ் பண்ணலாம், இனி அடுத்த ஸ்டேஜ் எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த சைட்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது சீலையூரில் அடுத்த நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம எஸ்டிமேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி அக்ரிமெண்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த சீசனில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்றதால நம்ம ஜான்வரிக்கு அப்புறம் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். கிளைண்ட்டுக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி சைட்டில் மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஏரியாலேயே நம்ம ஆல்ரெடி ஃபியூ ப்ராஜெக்ட் நம்ம செய்துட்டு இருக்கிறதால அந்த சைட்டையெல்லாம் விசிட் பண்ணி அவருக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒர்க்மேன்ஷிப்பு, நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ், நம்மளோட டீமோட இவ்வளோ நாள் வந்து டிசைனிங் ஸ்டேஜ்லாம் நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் நம்ம பெட்டராக இருக்கிறோன்னு சொல்லி அவரோட வீடு கட்டுற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக நம்ம பொன்மார் அட்மோஸ் லே அவுட்டில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த பில்டிங்கோட ஹவுஸ் ஓனர் 2 சைட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அதில் ஒரு சைட்டில் பில்டிங் பண்ணுறோம், இன்னொரு சைட்டு எம்டியாக பார்க்கிங்காக வச்சுக்க போகிறோம். அதில் தான் செப்டிக் டேங்க் அண்ட் வாட்டர் டேங்க் இருக்குது. இதில் நம்ம எக்ஸ்கவேட் பண்ணதான் இப்போ நம்ம பார்க்குறோம். செப்டிக் டேங்க் அண்ட் வாட்டர் டேங்க் கட்டலான்னு சொல்லி நம்ம எக்ஸ்கவேஷன் செய்திருந்தோம். செய்த டைம்லேருந்து மழை, அண்டர் கிரவுண்ட் வாட்டரும் மேலே வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு இது ஒர்க்கே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இனி மழை காலம் முடிஞ்சுட்டு இனி பிப்ரவரி டைமில் தான் இதோட சம்ப் அண்ட் செப்டிக் டேங்க் ஒர்க்கை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் இனி அடுத்து எப்படிலாம் நம்ம ப்ராக்ரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த சைட்ல இருந்து நம்ம கிளம்பியாச்சு. அடுத்ததான் பொன்மார்லேயே இதுக்கு நியர்பையாக இருக்கிற இன்னொரு ப்ராஜெக்டில் பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த சைட்டை நம்ம டே 2லேயே விசிட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு தடவை இந்த பிரிக் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு சில டிஸ்கஷன் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த சைட்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. எல்லா சைட்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. நீ அடுத்து நம்ம கோயம்புத்தூர் போகலான்னு இருக்கும்போது நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் அது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த கிளைண்ட் அவரோட ஃப்ரெண்டுக்கு குன்றத்தூரில் ஒரு சைட் இருக்குது, அவரும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துட்டு போயிருங்க சச்சின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நம்ம குன்றத்தூர் போயிட்டு அந்த சைட்டை விசிட் பண்ணோம். அந்த சைட்டுக்குள்ளே போய் பார்க்கறதுக்கான வசதிகள் இல்லை. பக்கத்து சைட்டில் கொஞ்சம் சாயில் ஃபில் பண்ணியிருந்தாங்க, கிராவல் போட்டிருந்தாங்க. அதனால் அந்த சைட்டில் போயிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிற சைட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஃபுல்லாக நல்ல செடிகள் வளர்ந்துருந்துச்சு, தண்ணி எப்பவுமே ஸ்டாக்னண்ட்டாக நின்றுட்டு இருக்கு. சார் அப்போ வந்துட்டு நம்ம சார் இப்போ வந்து பிளான் வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், 2D ஃப்ளோர் பிளான், எஸ்டிமேஷன் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த 4 நாள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை பார்த்துட்டு சென்னையிலேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு கிளம்பியாச்சு. இப்போ இந்த 4 டேஸாக நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நம்ம விசிட் பண்ணோம். அதில் நடந்திருக்க சேலஞ்சஸ் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒர்க்மேன்ஷிப்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் உங்களோட நம்ம பகிர்ந்துட்டோம். இது ஒரு 4 டேஸ் விலாகாக நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோஸை பார்த்த உங்களுக்கு நாங்கள் எதை இம்ப்ரூவ் பண்ணணும், இனி நாங்கள் வேறு என்ன தகவல் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான வீடியோவுக்கு சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.